ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸ்மா எடுத்துகிட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? செடியெல்லாம் பாருங்கள், கொஞ்சம் வெயிலுக்கு நல்லா காஞ்சிட்டு தக்காளி பழம்லாம் நிறையா இருக்குது. காய்கறியும் கொஞ்சம் இருக்குது, பறித்து எடுத்துக்கலாம். இந்த வெயில் டயத்தில் 2 நேரமும் தண்ணி ஊற்றினா தான் செடி கொஞ்சம் நல்லா இருக்குது, இல்லைன்னா அப்படியே வாடிடுது. நான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால செடியை கவனிக்கலை. தக்காளி எல்லாம் பாருங்கள், கொஞ்சம் குட்டி குட்டியாகவே எல்லாம் பழுத்துருக்கு. எவ்வளோ தக்காளி கிடச்சிருக்குன்னு. அப்படியே கொஞ்சம் கத்திரிக்காயும் நல்லா பெஞ்சாக தான் இருக்குது பாருங்கள். இது எவ்வளோ பெருசாக போனாலும் அவ்வளோ சீக்கிரமாக விதை வைக்காது. சாப்பிட்றதும் நல்லா அருமையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் நம்ம வாங்கிட்டு வந்த செடி பாருங்கள். இது பாருங்கள், கவனிக்காதனால ஒன்று பழுத்துட்டு. இந்த கத்திரிக்காய் ஆரம்பத்தில் நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிது. இப்போ பாருங்கள், எல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஆனால் கொத்து கொத்தாக காய்க்குது இந்த கத்திரிக்காய். பாருங்கள், எல்லாம் கொத்து கொத்தாக இருக்குது. ஆனால் சின்னதுலேயே விதை பிடிச்சிடுது. ஆனால் இந்த கத்திரிக்காய் அவ்வளோதுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு கிடையாது. நம்ம நாட்டு கத்திரிக்காய் தான் நல்லா அருமையாக இருக்குது. பாருங்கள், இப்போயே விதை பிடிச்சிடுது இதில். இது நாங்கள் பாருங்கள், ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே நான் கட் பண்ணுறதுனால சரியாக கட் பண்ணல. கையாலே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைடு பாருங்கள், ரோஸ்லாம் நல்லா பூத்துட்டு எல்லாமே. இதுதான் கொஞ்சம் லைட்டாக பூத்துருக்கு. இது பாக்கி எல்லாமே நல்லா பூத்துட்டு பாருங்கள். பூக்கள்லாம் எல்லாமே பூத்து வேஸ்ட் ஆகிட்டு, ஆனால் குண்டு மல்லி எல்லாமே பூத்து பூத்து கொட்டிட்டு இருக்கிற ரோஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிறேன். இந்த சைடு பாருங்கள், பிங்க் கலரு நல்ல டார்க் பிங்க் இந்த இந்த ரோஸும் நல்லா பூத்துட்டு பாருங்கள். இதெல்லாம் நெய் தான் பூத்துருக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம செடியெல்லாம் டெய்லி பார்த்தா தான் நம்ம செடி எப்படி இருக்குது, களை எடுத்து விடலாம், எல்லாமே செய்யலாம். நம்ம கவனிக்கலைன்னா கொஞ்சம் செடி அப்படியே ஒரு மாதிரியாக வாடிடுது. இப்படி செம்பருத்தி பூ கொஞ்சம் இருக்குது பாருங்கள், அதையும் பறித்து எடுத்துக்கிறேன். செம்பருத்தி பூவெல்லாம் பூத்து பூத்து எல்லாம் கீழே கொட்டிட்டு, நம்ம மாதுளை பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு வச்சுருக்காங்கன்னு. நல்லா பூத்தது எல்லாமே பிஞ்சாயிட்டு இன்றைக்கி எவ்வளவு கிடச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கி எல்லாமே நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்தது தான். பூக்கள் நிறையா கிடச்சிருக்கு. இந்த சைடு பாருங்கள், சீமை பனங்கனி நல்லா பூத்துட்டு கீரைகள்லாம் அதிகமாக இருக்குது. நான் நோம்பு டயத்தில் பறிக்காததுனால கீரைகள்லாம் பாருங்கள் எல்லாம் பூக்கள் பூத்துட்டு முத்திட்டு கீரை கொஞ்சம் பாருங்கள். இந்த சைடு நல்லா நீட்டு போனாங்கன்னே நல்லா வந்திருக்கு. இந்த பொன்னாங்கண்ணி பாருங்கள், நல்லா பூ நிறையா வச்சுட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.